அனைவருக்கும் வணக்கம். இந்த வினாவை நல்லா கவனிச்சு பாருங்க. நாடூரி பிரித்து எழுதுக. நாடூரினா என்னன்னு பார்க்கலாம். நாடூரிங்கிறது ஒரு முகத்தல் அளவை பெயர். அதாவது இது 1.5 படி அப்படிங்கிறத குறிக்கும். ஓகே, இது எப்படி பிரியும்னு சொன்னோம்? நாளி ப்ளஸ் உரி அப்படின்னு பிரியும்னு சொன்னோம். நாளி அப்படிங்கிறது இதுவும் ஒரு முகத்தல் அளவை பெயர். உரி அப்படிங்கிறதும் முகத்தல் அளவை பெயர். அதாவது ரெண்டுமே நெல்லையோ தானியங்களையோ அளக்கக்கூடிய முகத்தல் அளவை பெயர். அதாவது நாளி அப்படிங்கிறது ஒரு படியையும் உரிங்கிறது அரைப்படியையும் குறிக்கும். இது ரெண்டும் நமக்கு புணர்ச்சி ஆகி நாடுரி அப்படிங்கிறது 1.5 படி அப்படிங்கிறத குறிக்குது. ஓகே, இந்த மாதிரி முகத்தல் அளவை பெயர் வரும்போது நாளி அப்படிங்கிற முகத்தல் அளவை நிலைமொழியில் உரிங்கிற முகத்தல் அளவை பெயர் வருமொழியில் வந்தது அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதில் உள்ள ஈற்று உயிர்மை எழுத்து என்னாகும்? நீங்கும். இந்த ழி அப்படிங்கிற உயிர்மை நீங்கும். நீங்கி நமக்கு என்ன வரும் அப்படின்னா டகரமை தோன்றும். டகரமை தோன்றும். அப்போ இட்டுங்கிற மெய்யெழுத்து நமக்கு தோன்றும். அப்போ அடுத்தது உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. உடல்ங்கிறது மெய்யெழுத்து, இந்த உயிரெழுத்து ஒன்றுவது இயல்பே. ரெண்டும் சேர்ந்து 2 அப்படின்னு மாறும். அப்போ நாடுரி அப்படிங்கிறது புணரும். நாடூரி அதை பிரித்தோம் அப்படின்னா நாழி கூட்டல் உரி. ஆப்ஷன் சி சரியான விடை. இந்த காணொலி பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.